முறை எச்சரிக்கை விடுத்தும் குடியிருப்பை காலி செய்ய தொழிலாளர்கள் மறுத்திருக்கிறார்கள். சிதிலமடைந்த கட்டிடத்தில் வாழ்க்கை நடைபெறுகிறது. அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மாற்று இடம் தராததால் ஆபத்தான நிலையில் உயிரை பணயம் வைத்து தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் நவநீதகிருஷ்ணன். நவநீதகிருஷ்ணன், வணக்கம். தற்பொழுது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வாழவே தகுதியற்ற சிதிலமடைந்த கட்டிடங்களில் வாழ்கிறார்கள் தொழிலாளர்கள் அப்படின்னும் மாற்று இடம் தராததால் அங்கு வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஹாசினி, நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பைக்கரா பகுதி. பைக்கரா பகுதியில் இருக்கக்கூடிய அரசினர் காலனி. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலே மில் மற்றும் அச்சு கம்பெனிகளிலே வேலை பார்த்த கூலி தொழிலாளிகளுக்காக கட்டப்பட்ட அரசினர் காலனி. சற்றேறக்குறைய ஒவ்வொரு கட்டிடங்களிலுமே 16 வீடுகளை கொண்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிளாக்குகள் இருந்த இந்த இடங்களிலே கடந்த 7 ஆண்டுகளாக தமிழ்நாடு குடிசை மாற்று வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக இந்த வீடுகள் அனைத்தும் சிதலம் அடைந்த நிலையில் இருக்கின்றன. மழைக்காலம் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் அனைவரும் காலி செய்ய வேண்டும். அவ்வாறு அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டால் அரசு பொறுப்பாகாது என்று நோட்டீஸ் ஒட்டியிருந்தாலும் இவர்கள் அனைவருமே காலி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை கூட பார்த்தோமேயானால் இந்த பகுதியைச் சேர்ந்த ஓவியர் ராமு என்பவர் இந்த சிதலமடைந்த பகுதியிலே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையும் நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரூபாய் 50 வாடகைக்கு வந்த இந்த கூலி தொழிலாளிகள் தொடர்ந்து சிதலமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளை காலி செய்யாத ஒரு நிலை என்னவென்று பார்த்தோமேயானால் தங்களுக்கு இந்த வீடை விட்டு வேறு பகுதிக்கு சென்றோமேயானால் ஆயிரக்கணக்கில் வாடகை கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளும் கிடையாது. கூலி தொழிலாகிய இருந்தபோது இந்த காலகட்டத்திலே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த வீடுகளை விட்டுவிட்டு வேறு வீடுக்கு செல்ல வேண்டுமானால் தங்களுக்கான மாற்று இடம் அல்லது மாற்று வீடு கிடைத்தால் மட்டுமே தாங்கள் காலி செய்ய முடியும் என்ற எண்ணத்திலே இடிந்து சிதலமடைந்த நிலையில் கூட இந்த வீடுகளிலே அவர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட 4 மாடி குடியிருப்புகளாக இருந்தாலும் 4வது மாடி வரை இங்கே ஆட்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. தற்போது கூட பார்த்தோமேல் வயதான ஒரு முதியவர் கூட அந்த வீட்டிற்குள்ளே செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தலைக்கு மேலே இடிந்த கான்கிரீட் சுவர்கள் இருந்தாலும் மின்சார வசதி இல்லை என்றாலும் குடிநீர் வசதி இல்லை என்றாலும் பாரதியுடைய பாடலிலே சொல்ல போல காணி நில வேண்டுமடி பராசக்தி என்று சொல்லுவது போல அனைவருக்கும் வீடு என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய வேளையிலே தங்களுக்கான வீடு இல்லாத ஒரு நிலையில் உயிரை பணயம் வைத்து என்று சொல்லக்கூடிய வகையிலே வீடு இடிந்தாலும் பரவாயில்லை, தங்களுக்கான சொந்தமாக ஒரு வீடு இல்லாத பட்சத்தில் நாங்கள் இதை காலி செய்ய மாட்டோம் என்ற ஒரு நிலையில் அவர் இருக்கிறார்கள். தொடர்ந்து மதுரையிலே கடந்த சில மாதங்களாகவே மழை பெய்து வந்தாலும் 2 நாட்களுக்கு முன்பதாக 100 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டிடம் கூட இடிந்தது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் இடிந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை பொதுமக்கள் காலி செய்ய மாட்டாமல் இருப்பது ஒரு புறம் இருந்தாலும் இவர்களுக்கான மாற்று இடத்தை நிச்சயமாக தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஹாசினி, விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி நவநீதகிருஷ்ணன்.